ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வயநாடு அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் அதாவது நிலச்சரிவு வெள்ளம் இது ரெண்டும் ஏற்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்க அப்படின்னா பலியாகிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து மீட் எடுத்திருக்காங்க. இன்னும் 500 பேரோட நிலைமை என்ன அப்படின்றதே தெரில. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில வாரமாகவே பயங்கரமாக ஒரு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் பயங்கர ஒரு கனமழை கொட்டி தீர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதிகாலை 2 மணியில் பார்த்தீங்க அப்படின்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதிகாலை 2 மணிலேருந்து 6 மணி வரை நிலச்சரிவு ஏற்பட்டனால மக்கள் எல்லாமே தூங்குகிற நேரம் அப்படின்றதுனால என்ன அப்படின்னா ஏராளமானோர் பார்த்திங்க அப்படின்னா நிலச்சரிவில் ஒரு 3 கிராமம் மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் அந்த வீடுகள் எல்லாமே மண்ணாக புதஞ்சதோடு சேர்த்து சில மனிதர்களும் மண்ணோட புதஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்கும் போதே ரொம்பவே என்ன அப்படின்னா வேதனைக்கு உள்ளான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதில் 3 கிராமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முண்டக்கை, மேப்பாடி அப்படின்ற ஒரு 3 கிராமங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதில் புதஞ்சு இருந்திருக்கு. ஸோ அந்த 3 கிராமங்களில் அந்த வீடுகள் புதஞ்சனால அந்த வீட்டில் இருந்த மக்களும் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் புதஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாலை ஆற்றில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளப்பெருக்கும் எடுத்துருச்சு. ஸோ இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 161 பேர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பலியாயிட்டாங்க. 1000 பேரை மீட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இதை ரொம்பவே என்ன அப்படின்னா தேசிய மாநில பேரிடர் மீட்பு பணி, அதுக்கப்புறம் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மீட்பு பணி, இராணுவம் அப்படின்னு பல பேர் சேர்ந்து தொடர்ந்து 2வது நாளில் பார்த்திங்க அப்படின்னா மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அவங்கள ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அதாவது இயற்கை பேரழிவு அப்படின்றது இயற்கை சீற்றம் அப்படின்றது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.